நவீன் கார்ல உட்கார்ந்துருக்காரு. அப்ப காவேரி சொல்றாங்க, எங்க மேல உள்ள கோவத்துல என் தங்கச்சி மேல வெறுப்புணர்வ காட்டிடாதீங்க நவீன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நவீன் சொல்றாரு, உன் மேல உள்ள காதல்னால நான் அப்படி நடந்துக்கிற மாதிரி போயிருச்சு. ஆனா இதையே ஒரு சாக்கா வச்சு என் வாழ்க்கையே காலி பண்ணிட்டியே காவேரி. நவீன் தலை குனிஞ்சுக்கிட்டே இத சொல்றாரு காவேரி கிட்ட. யமுனாவும் நவீனும் கார்ல புறப்பட்டு வர்றாங்க அவங்க வீட்டுக்கு. அப்ப யமுனாவோட குடும்பத்தினர் எல்லாரும் விஷயம் தெரிஞ்சு வெளியே வந்து நிக்கிறாங்க. காவேரியும் யமுனா கூடவே நிக்கிறாங்க. அவங்க அம்மா யமுனாவோட தாலிய தொட்டு பார்த்துட்டு தலையில அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. யமுனாவ அழுதுகிட்டே அடிக்கிறாங்க. அப்ப யமுனாவோட அம்மா சொல்றாங்க, நீ உங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றுவன்னு நான் நினைச்சேன். இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, உங்க அப்பா செத்த அன்னைக்கே உங்க எல்லாரையும் விஷம் வச்சு அன்னைக்கே கொன்றுக்கணும்டி. இத விஜய் நின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப விஜய் சொல்றாரு, நிஜமாலே உங்க பொண்ண சாவுல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கோம். நீங்க இந்த மாதிரி வார்த்தையை விடலாமா அத்தை அப்படின்னு கேக்குறாரு விஜய். அப்ப யமுனாவோட அம்மா இடியே விழுந்த மாதிரி பாக்குறாங்க. அப்ப விஜய் சொல்றாரு, ஆமா அத்தை, உங்க பொண்ணு யமுனா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுனா. இன்று கியூபாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.